சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் அக்ஷய திருதியை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. சித்திரை மாதத்தில் வளர்ப்பிறை காலத்தில் வரும் திருதியை அக்ஷய திருதியை எனப்படுகிறது. அக்ஷயம் என்றால் வளர்வது என்று பொருள். அக்ஷய திருதியை அன்று நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகும் என்று ஐதீகம். அதனால் அக்ஷய திருதியை அள்ள குறையாமல் செல்வத்தை அள்ளித்தரும் சிறப்பு மிக்க திருநாள் என்று போற்றப்படுகிறது. அக்ஷய திருதியை அன்று ஏழைகளுக்கு தானம் செய்தால் அதுவும் பல மடங்கு புண்ணியத்தை தரும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நாளில் செய்யக்கூடிய தர்ப்பணமானது பல தலைமுறைக்கு முன்னதாக வாழ்ந்த மூதாதையர்களுக்கும் சென்று அடையும் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த தர்ப்பணம் செய்பவர்களுக்கு வறுமை நீங்கி வளமான வாழ்வும் அமையும். அக்ஷய திருதியை அன்று பிறருக்கு பானகம் மற்றும் நீர்வோர் வழங்குவதும் சிறப்பு. இத்தனை சிறப்புக்குரிய அக்ஷய திருதியை கொண்டாடுவது எவ்வாறு உருவாகியது பார்ப்போமா? ஒரு சமயம் பாஞ்சாலை நாட்டை பூரியசஸ் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனது ஆட்சி காலத்தில் பாஞ்சாலை நாட்டில் கடும் வறட்சி நிலவியது. மன்னரும் மக்களும் வறட்சியால் கடும் அவதியுற்றனர். அப்போது வேற்று நாட்டு மன்னர்கள் பாஞ்சாலை நாட்டின் மீது போர் தொடுத்து வந்தனர். போரின் வெற்றி பெற்று அவரது நாட்டையும் கைப்பற்றினர். ஆனால் மன்னன் பூரியசஸ் எதிரிகளின் கைகளில் சிக்காமல் தனது மனைவியுடன் காட்டுக்குள் சென்று தப்பி ஓடினார். செல்லும் வழியில் சில முனிவர்களை சந்தித்தான். தனது குறைகளை அவர்களிடம் முறையிட்டான். தனது நிலைமைக்கும் காரணம் வேண்டி நின்றான். முனிவர்களும் தங்களது ஞான திருஷ்டி மூலம் அவனது நிலைமைக்கான காரணத்தை கண்டறிந்தனர். மன்னனை நோக்கி, நீ பூர்வ ஜென்மத்தில் கொள்ளைக்காரனாக இருந்து பிறரை வழிமறித்து அவர்களின் பொருளை எல்லாம் அபகரித்து கொண்டாய். நீ செய்த அந்த பாவங்கள் காரணமாக உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று கூறினர். அதற்கு மன்னன், அப்படியானால் நான் எவ்வாறு அரசனாக ஆனேன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீ கொள்ளையடித்த அதே சமயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அந்தணருக்கு தண்ணீர் அளித்து உதவினாய். நீ தெரிந்தோ தெரியாமலோ ஒருவருக்கு தண்ணீர் அளித்து உதவியதன் காரணமாகத்தான் அரசனாக பிறந்தாய் என்றனர். இதை கேட்ட மன்னன் தான் செய்த பாவங்களுக்காக வருந்தினான். அதே சமயத்தில் தான் தண்ணீர் தானம் செய்த ஒரே காரியத்திற்காக அரசனாக பிறவியளித்த கடவுளை எண்ணி கண்ணீர் விட்டு தொழுதான். பிறகு அந்த மன்னர் அந்த காட்டிலேயே ஸ்ரீமன் நாராயணரை நினைத்து தியானம் செய்து வாழ ஆரம்பித்தார். மேலும் அக்ஷய திருதியை நாளில் வெயிலில் வருபவர்களுக்கு நிழல் கொடுத்தும் குடிநீர் தானம் செய்தும் தொண்டு செய்து வந்தான். மன்னனின் தொண்டை கண்டு ஸ்ரீமன் நாராயணரும் அவருக்கு காட்சியளித்தார். என்ன வரம் வேண்டும் என்றும் கேட்டார். மன்னன் இறைவனிடம், சுவாமி, நான் அடுத்த பிறவியில் புழுவாய் பிறந்தாலும் உன்னிடம் மாறாத பக்தி கொண்டவனாக இருக்க வேண்டும் என்றார். அதற்கு இறைவனும் அவன் எண்ணப்படியே வரம் கொடுத்தார். பூரியசஸ் மன்னனுக்கு மகாவிஷ்ணு தரிசனம் கொடுத்த நாள் அக்ஷய திருதியை ஆகும். அவர் செய்த தானத்திற்கு பலனாக சில நாட்களில் உறவினர்கள் உதவியுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினான். அதற்பிறகு நல்ல முறையில் ஆட்சியும் செய்து வந்தார். புராணங்களிலும் அக்ஷய திருதியைக்கு பல கதைகள் உண்டு. அதனையும் பார்ப்போம். ஒருமுறை கண்ணனை காண வேண்டும் என அவரது சிறுவயது நண்பனான குசேலர் விரும்பினார். ஏழ்மையில் வாடிய குசேலர் ஒரு பிடி அவளை தன் கிழித்த மேலாடையில் முடித்து கொண்டு கண்ணனை காண ஆவலுடன் சென்றார். போகும் வழியெல்லாம் தன் ஏழ்மை நிலைக்கு நல்ல வழிகாட்டும்படி கண்ணனிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே சென்றார். ஆனால் கண்ணனை கண்டதும் அவருக்கு உதவி கேட்க மனம் வரவில்லை. கண்ணனும் குசேலருக்கு ராஜ உபகாரம் செய்தார். பின்பு தன் நண்பன் கொண்டு வந்த அவளை சாப்பிட்டபடி அக்ஷயம் என்றார். உடனே குசேலரின் குடிசை மாளிகையானது. குசேலர் குபேர சம்பத்து பெற்றார். குசேலருக்கு கண்ணபிரான் அருள் புரிந்த நாள் அக்ஷய திருதியை நன்னாளாகும். ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்த பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது முதலாக தங்கள் வயிற்றுப்பசியை உணர்ந்தார்கள். அப்போது பகவான் கிருஷ்ணன் அவர்களுக்கு முன்பு தோன்றி உணவளித்தார். பின்பு அள்ள குறையாத உணவளிக்கும் அக்ஷய பாத்திரத்தை பெறுவதற்கான வழியை பஞ்ச பாண்டவர்களுக்கு திரௌபதிக்கும் கூறினார். ராமாயணத்தில் ஸ்ரீமன் ராமனுக்கு சூரிய உபாசனை செய்யும் ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை அகத்திய முனிவர் உபதேசித்தார். மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் அந்த ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை உச்சரித்து கடுந்தவம் புரிந்தனர்.
தவத்தைக் கண்டு ஆனந்தமடைந்த சூரிய பகவான் அவர்கள் முன்பு தோன்றி அக்ஷய பாத்திரத்தை அளித்தார். ஆனால் அக்ஷய பாத்திரத்தை அன்னத்தாலோ வேறு உணவு பாத்திரங்களாலோ நிரப்பினால் அல்ல அல்ல குறையாமல் அனைவருக்கும் அது உணவளிக்கும். ஒருவேளை உணவருந்திய பின் எஞ்சியதை சூரியார்ப்பணம் செய்த அக்ஷய பாத்திரத்தை கழுவி வைத்துவிட்டால் மறுநாள் சூரியோதயத்திற்கு பிறகுதான் அது மீண்டும் உணவளிக்கும். இந்த நியதிகளை விலக்கிவிட்டு மறைந்தார் சூரிய பகவான். நாட்டில் சுபபோக வாழ்க்கை அனுபவித்த துரியோதனனோ பாண்டவர்களை அளிக்கும் எண்ணத்தில் மூழ்கியிருந்தான். அந்த சமயம் மிகவும் சக்தி வாய்ந்த துர்வாச முனிவர் துரியோதனனின் அரண்மனைக்கு வந்தார். அவரை அவமதித்தால் சாபம் தந்து விடுவார் என்று முன்பே அறிந்திருந்த துரியோதனன் அவருக்கு விருந்தும் தகுந்த மரியாதையையும் அளித்தான். தன்னை கௌரவப்படுத்திய துரியோதனனிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். காட்டில் இருக்கும் பஞ்ச பாண்டவர்கள் கஷ்டப்பட்டும் இந்த வேளையில் இவரை அங்கு அனுப்பி வைத்தால் இவருக்கு விருந்தளிக்க முடியாமல் சாபத்துக்குள்ளாவார்கள் என்ற தீய எண்ணத்தோடு, மகரிஷியே, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், உங்கள் ஆசிர்வாதமே போதும். இதேபோல் காட்டிலிருக்கும் பஞ்ச பாண்டவர்களிடமும் சென்று உணவருந்திவிட்டு அவர்களையும் வாழ்த்துங்கள் என்றான். அப்படியே ஆகட்டும் என்று முனிவரும் பஞ்ச பாண்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று, எனக்கு மிகுந்த பசி, நான் சென்று ஆற்றில் குளித்துவிட்டு வருகிறேன், உணவை தயார் செய்யுங்கள் என்று கூறிவிட்டு ஆற்றங்கரைக்கு சென்றார். ஆனால் அப்போதுதான் பாண்டவர்கள் பகல் பொழுது உணவை முடித்து விட்டிருந்தனர். திரௌபதி அக்ஷய பாத்திரத்தை கழுவும் முன்பு சூரியார்ப்பண மந்திரத்தையும் சொல்லிவிட்டாள். செய்வதறியாது தங்களை காக்கும்படி பகவான் கிருஷ்ணனை அழைத்தனர். கிருஷ்ணனும் அக்ஷய பாத்திரத்தில் ஓர் அன்னப்பருக்கையும் கீரை இலையும் ஒட்டி கொண்டிருந்ததைக் கண்டார். அந்த அன்னப்பருக்கையை எடுத்து நாக்கில் வைத்து விழுங்கினார். அக்ஷயம் என்று கூறினார். என்ன ஆச்சரியம்! நதியில் நீராடிக் கொண்டிருந்த துர்வாசருக்கும் அவரின் சீடர்களுக்கும் 10 நாள் உணவை ஒரே நாளில் சாப்பிட்டது போல் வயிறு கனத்தது. பஞ்ச பாண்டவர்களிடம் சென்று, இப்போது என் வயிறு கனக்கிறது, என் சீடர்களும் அப்படியே உணர்ந்து கூறினார்கள், எங்களை மன்னித்துவிடு, உனக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும் என்று வாழ்த்தி தமது சீடர்களுடன் சென்றார். அக்ஷயம் என்னும் இந்த ஒரு வார்த்தைக்கு இத்தனை மகிமை பார்த்தீர்களா? ஆக அக்ஷய திருதியை அன்று தான தர்மங்கள் செய்து திருமகள் மட்டுமல்லாது திருமாலையும் நாம் சேர்த்து வணங்குவோம். எல்லாம் சரி, அக்ஷய திருதியை நாளில் என்னதான் வாங்கலாம் பார்ப்போமா? அன்றைய தினத்தில் லக்ஷ்மி தேவி வசிக்கும் பொருட்களை வாங்கலாம். அது தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதில்லை. பச்சரிசி, வெல்லம், உப்பு ஆகியவற்றையும் நாம் வாங்கலாம். ஏனென்றால் இயற்கை தோன்றும்போது முதலில் வந்தவை இவைதான். என்னென்ன பொருட்களை தானம் தரலாம் அதனையும் பார்ப்போம். ஒரே இடத்தில் செல்வம் குவிந்திருப்பதை இறைவன் விரும்புவதில்லை. இருக்கப்பட்டவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து இல்லாமை நீங்க படைக்கப்பட்ட நாள் அக்ஷய திருதியை. ஒரு கையளவு நெல் பல மூட்டை அரிசியை உருவாக்க முடியும். அதே போல நாம் கொடுக்கும் சிறு தானமும் பல மடங்காக திரும்ப வரும். வெப்பத்தை தணிக்கும் வகையில் உடுக்க உடை, குடை, பானகம், நீர்மோர், விசிறி போன்றவற்றை தானம் தர சொல்கிறது பவிஷ்ய புராணம். குறிப்பாக தண்ணீர் நிறைந்த குடம் கொடுத்தால் அழியாத செல்வம் பெறலாம். நோயால் அவதிப்படுபவர்களுக்கு மருத்துவ உதவியும், கிழிந்த ஆடை அணிந்திருப்பவர்களுக்கு நல்ல ஆடையும் அளிக்கலாம். தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகும். இனிப்பு பொருட்கள் தானம் தந்தால் திருமணத்தடை அகலும். அரிசி, கோதுமை முதலான உணவு தானியங்களை தானம் செய்தால் விபத்துக்கள், அகால மரணம் போன்றவை சம்பவிக்காது. அக்ஷய திருதியை அன்று அன்னதானம் செய்வதால் இறைவனுக்கே அன்னமிட்ட பலனும் கிடைக்கும். குடும்பத்தில் வறுமையும் நீங்கும். கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பெறும் என்ற ஐதீகம். அக்ஷய திருதியை நன்னாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்த பின் பசுக்களுக்கு வாழைப்பழம் கொடுப்பதும் சிறப்பு. அக்ஷய திருதியை நாளில் இறைவனுக்கு படைத்து உண்ணும் பிரசாதம் மிக சிறந்ததாகும். கிராமத்தில் இருந்த வியாபாரி ஒருவன் அக்ஷய திருதியை நாளில் கங்கையில் நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து ஏழை மக்களுக்கு தானியங்களை தானம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார். இதனால் அடுத்த பிறவியில் ராஜயோகம் பெற்றார். அரசனான பிறகும் அக்ஷய திருதியையில் முற்பிறவியில் செய்த புண்ணிய காரியங்களை செய்ததால் வைகுண்டம் அடைந்தார். எனவே அமாவாசை என்று திதி கொடுக்காதவர்கள் கூட அன்றைய தினத்தில் தர்ப்பணம் செய்யலாம்.
அக்ஷய திருதியை நாளில் நாம் என்னென்ன காரியங்களை செய்யலாம் பார்ப்போமா? குழந்தைகளுக்கு சங்கீதம், கல்வி, கலைகள் பயில்வது போன்ற காரியங்களை செய்யலாம். சீமந்தம், மாங்கல்யம் செய்வது, விவாகம், தொட்டிலில் குழந்தையை விட, கிரகப்பிரவேசம் செய்ய, காது குத்த உகந்த தினம் அக்ஷய திருதியை நன்னாள். நிலங்களில் ஏறிட, விதை விதைக்க, கதிரறுக்க, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க, தானியம் உபயோகிக்க, கால்நடை வாங்க போன்ற விவசாய பணிகளில் ஈடுபடலாம். வாகனம் வாங்க, புதிய ஆடை அணிய, மருந்து உட்கொள்ள, பயணம் மேற்கொள்ள முதலிய காரியங்களையும் அக்ஷய திருதியை நன்னாளில் நாம் செய்யலாம். இந்த புண்ணிய நாளில் அழியாத செல்வமான பல புண்ணியங்களை நாமும் சேகரிப்போம். இந்த நாளில் நாம் லக்ஷ்மி பூஜையும் குபேர பூஜையும் செய்வது மென்மேலும் பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது. இன்றைய பதிவில் நாம் அக்ஷய திருதியின் சிறப்பம்சம், புராணக்கதை மற்றும் என்னென்ன செய்யலாம் என்றெல்லாம் பார்த்தோம் அல்லவா? இன்றைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் உடனே பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.